எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு லாங் வீடியோவாக நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து எதனாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, முழுசாக வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஸ்கூல் பற்றி தான் வந்து கேட்டு இருந்தீங்க. ஸோ வந்து மாடல் ஸ்கூல் வந்து ஜாப் பற்றி கொஞ்சம் எதனா அப்டேட் கிடைச்சா கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அலுமினி ஜாப் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே படிக்கிற அதாவது உண்டு உறைவிட பள்ளின்னு சொல்லுவாங்க. இது வந்து உண்டு உறைவிட பள்ளினா அங்கேயே தங்கி அங்கேயே சாப்பிட்டு, அதாவது ஹாஸ்டல் மாதிரி அது. இங்கே வந்து யார் படிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே தான் படிப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் யார் வந்து எங்கேருந்து வந்து இங்கே வந்து படிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அடுத்து நம்மளுக்கு வந்து 10th 12thலாம் கூட இருக்காங்க. ஸோ காலேஜ் சேர்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து மென்மேலும் வந்து கோச்சிங் கொடுத்து அவங்கள இன்னுமே ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ரைட் ஜாப் ரைட் பிளேஸ் அந்த மாதிரி அவங்கள வந்து செட்டில் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த ஸ்கூல் வந்து செயல்படுது. ஸோ இதுதான் வந்து அதோடைய ஃபங்க்ஷனே, அதோடைய வேலையே வந்து இதுதான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு கோச்சிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ரைட் பிளேஸில் வந்து பணியமர்த்தணும். அதுதான் வந்து கவர்மெண்ட்டுடைய நோக்கம். ஸோ அதை நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் ஸ்கூல் வந்து செயல்படுது. சரி, மாடல் ஸ்கூல் இதுக்காக தான் செயல்படுதுன்னு சொல்லிட்டீங்க. அங்கே போய் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறீங்களா? நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் வந்து அட்மினுடைய ஒர்க் வந்து எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தான் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சேலரி வந்து 25,000 சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஐடிக்கேல தெரியாத விஷயம் இல்லை. ஸோ 100 ரூபா கொடுத்தாலே எவ்வளோ ஒர்க்கு நம்மளுக்கு தருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 25,000னா உங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்கூலோடைய அட்மின் வந்து பார்த்திங்கன்னா அது நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ இதுக்கு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8 to 5. முடிஞ்சளவு வந்து இது வந்து ஒரு ஹாஸ்டல் அப்படின்றதால இப்போ ஹாஸ்டலில் எப்போ என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா இந்த காலத்து பசங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ எப்போ எது வேணால் நடக்கலாம். அதுக்கு வந்து அங்கே ஒரு அட்மின் சொல்லிட்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு அட்மினுக்கு மட்டும்தான் வந்து கீழே இருக்கிறவங்க எல்லாமே பயப்படுவாங்க. ஸோ வார்டனெல்லாம் நம்ம விட்டுட்டு வந்தோன்னா ஏதாச்சும் நடந்தாலும் நம்மளுக்கு தான் அது பிரச்சனை. ஸோ அந்த இருக்கிற இப்போது அந்த மாடல் ஸ்கூலில் ஒரு 50 பேர் படித்தாலும் அந்த 50 பேருக்கான பொறுப்பு வந்து நம்மளுக்கு தான் வரும். ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அந்த டைமில் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தால் அது வந்து நம்ம தான் அது முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தங்கி நம்ம இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ வந்து ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து 23ஆந்தேதி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் வந்து சைதாப்பேட்டில்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம், லஞ்ச் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் பயப்படாமல் ஜாலியாக நீங்கள் போயிட்டு வாங்க. இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இன்டர்வியூவில் வந்து இங்கிலீஷ் ரிலேட்டடாக கொஷின் கேட்பேன். ஏன்னா ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பயப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சமாளிங்க. இங்கிலீஷாகவும் நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அட்மின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்யூட்டர் பேசிக் நாலேஜ் தான் இருக்கணும். ஸோ வந்து கம்ப்யூட்டரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. எதுக்குமே வந்து பயப்படாதீங்க, தைரியமாக நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் செலக்ட் ஆனால் ஓகே, செலக்ட் ஆகலைனாலும் ஓகேன்ற ஒரு மைண்ட் செட்டோடு எதுக்குமே போங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒன்றா நடக்கலாம், எந்த ப்ராசஸ் ஒன்றா நடக்கலாம், டக்குன்னு எல்லாமே ஐடிக்கெல்லாம் மாறிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மைண்ட் செட்டை வந்து எதையும் ஏற்றுக்கிற அளவுக்கு தயார் நிலையில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாடல் ஸ்கூலோடைய அப்டேஷன். இந்த மாதிரி தான் மாடல் ஸ்கூலில் வந்து வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மேக் பண்ணி போகணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.